சிக்கன் எடுத்திங்கன்னா கண்டிப்பாக ஒரு தடவை செட்டிநாடு ஸ்டைலில் இந்த கிரேவி வந்து செஞ்சு பாருங்கள். இது வந்து நல்லா காரசாரமாக அதே அளவு வந்து நல்லா வாசனையோடு இருக்கும். நம்ம வந்து இட்லி, தோசை, சப்பாத்தி, பரோட்டா, சூடான சாதம் இதுக்குள்ளலாம் வச்சு சாப்பிட்டிங்கன்னா செம்ம டேஸ்ட்டாக இருக்குங்க. இதுக்கு வந்து ஒரு மசாலா வந்து ரெடி பண்ணிக்கலாம். மல்லி விதை வந்து பார்த்திங்கன்னா 3 டேபிள் ஸ்பூன், காஞ்ச மிளகாய் 6, சோம்பு 1 டீஸ்பூன், ஜீரகம் 1 டீஸ்பூன், மிளகு வந்து 1 டீஸ்பூன், பட்டை ஒரு சின்ன துண்டு, கிராம்பு வந்து 4 எடுத்துக்கோங்க, ஏலக்காய் 2, இதெல்லாம் எடுத்துகிட்டு அன்னாசி பூ 1 சேர்த்துக்கலாம். இப்போ வந்து ஒரு பேனில் வந்து எண்ணெயெல்லாம் சேர்க்க வேணாம். லைட்டாக வந்து காஞ்சதுக்கப்புறமா அந்த பொருளெல்லாம் சேர்த்துட்டு லோ ஃப்ளேம்லேயே வச்சு நல்லா வாசனை வர வரையும் வறுத்துக்கோங்க. அதுக்கப்புறமா ஒரு 1/4 கப் அளவுக்கு துருவின தேங்காய் வந்து இது கூட சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு லோ ஃப்ளேம்லேயே வச்சு வறுக்கணும். கருக விட்டுறக்கூடாது. லைட்டாக செவந்ததுக்கப்புறமா ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு நல்லா ஆறுனதுக்கப்புறம் மிக்ஸி ஜாருக்கு மாற்றிக்கோங்க. கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா வந்து நைஸாக அரைச்சி எடுத்து வச்சுக்கலாம். இந்த மசாலா தான் வந்து இந்த கிரேவிக்கு வந்து நல்ல வாசனையும் நல்லா வந்து டேஸ்ட்டும் கொடுக்கும். இப்போ கடாயில் வந்து ஆயில் சேர்த்துக்கோங்க. 1/2 டீஸ்பூன் சோம்பு சேர்த்துக்கலாம். நல்லா பொரிஞ்சதும் 2 கொத்து கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். இது நல்லா பொரிஞ்சதும் 2 பெரிய வெங்காயத்தை பொடியாக கட் பண்ணி இது கூட சேர்த்துட்டு வெங்காயத்தை நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. வெங்காயம் நல்லா வதங்கினதும் 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு பச்சை ஸ்மெல் போகிற வரையும் நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. இஞ்சி பூண்டோட பச்சை ஸ்மெல் போனதுக்கப்புறமா 2 தக்காளி பொடியாக கட் பண்ணி இது கூட சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு கொஞ்சம் கல்லுப்பு சேர்த்துட்டு நல்லா வந்து தக்காளி வந்து நல்லா வந்து மசிய வதக்கி விட்டுக்கோங்க. மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு வதக்கி விடுங்க. நல்லா தக்காளி வதங்கினதுக்கப்புறமா ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள்தூள் சேர்த்துக்கலாம். 1 டீஸ்பூன் மிளகாத்தூள் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா வந்து லோ ஃப்ளேமில் வச்சு மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. நம்ம சிக்கனை வந்து அலசிட்டு கொஞ்சம் மஞ்சள்தூள், கொஞ்சம் உப்பு, 1 டீஸ்பூன் வந்து லெமன் சாறை சேர்த்து வந்து மிக்ஸ் பண்ணி ஒரு 20 நிமிஷம் வந்து ஊற வச்சுக்கலாம். இப்போ அந்த சிக்கனை தான் வந்து நான் அது கூட சேர்க்குறேன். 1/2 கிலோ அளவு இருக்கும். சிக்கனை சேர்த்துட்டு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விடுங்க. ஒரு 5 நிமிஷத்துக்கு வந்து நல்லா வந்து லோ ஃப்ளேம்லேயே வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. நல்லா கலந்து விட்டுட்டு இப்போ வந்து நம்ம அரைச்ச மசாலா வந்து இதில் சேர்த்துக்கலாம். அரைச்ச மசாலாவை சேர்த்துட்டு ஒரு நிமிஷம் வந்து நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. நம்ம ஏற்கனவே இது வறுத்து அரைச்சதுனால ரொம்ப நேரம் வந்து வதக்கணும்னு அவசியம் இல்லை. நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இப்போ வந்து உப்பு கொஞ்சம் தேவையான அளவு சேர்த்துட்டு தண்ணி வந்து 1 கப் அளவு சேர்த்துருக்கேன். 1 கப்பு அது 1/2 கப் அளவு சேர்த்துக்கலாம். சிக்கன் வேகிற அளவு இருந்தால் போதும். நல்லா கொதிச்சதுக்கப்புறமா மூடி போட்டு சிக்கனை வந்து வேக விடுங்க. இடையில கிளறி விடுங்க. நல்லா வந்து சிக்கன் வெந்து நல்லா கிரேவி பதத்துக்கு வந்ததுக்கப்புறமா கொஞ்சமாக கொத்தமல்லி இலை தூவி விட்டுட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுங்க. அவ்வளோதாங்க, நல்ல காரசாரமான நல்ல வாசனையோட செட்டிநாடு ஸ்டைல் சிக்கன் கிரேவி ரெடி.